செப்டம்பர் 26 ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறதுல செகண்ட் பேஸ் போல் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் 56% அப்படிங்கிறது போலிங் ஆகிடுது. 56% அப்படிங்கிறது. மொத்தம் 3 கட்ட தேர்தல் அப்படின்னு பார்த்தோம். மொத்தம் 90 தொகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முதல் கட்ட தேர்தல் அப்படிங்கிறது செப்டம்பர் 18 அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சு 24 தொகுதிகளுக்கு நடந்து முடிஞ்சு 59% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. இப்போ ரெண்டாவது கட்ட வாக்குப்பதிவு அப்படிங்கிறது 26 தொகுதிகளுக்கு 26 அப்படிங்கிறதுக்கு நடந்து முடிஞ்சு அதில் 56% வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேஷ்முகி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறதுக்கு சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது இந்திய அரசால் என்னைக்கு நீக்கப்பட்டுச்சு? 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி. 2019 ஆகஸ்ட் 5. அடுத்த வச்சுங்க இன்றைக்கி முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமானது தற்சார்பு இந்தியா, செல்ஃப் ரிலையன்ஸ். தற்சார்பு இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ரொம்ப முக்கியமான விஷயம் தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டம். தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டம் ஏற்றுமதி அதிகரிப்பு. தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டம் ஏற்றுமதி அதிகரிப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டம் ஏற்றுமதி அதிகரிப்பு, அதாவது எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தற்சார்பு இந்தியானா என்ன அர்த்தம்னா செல்ஃப் ரிலையன்ஸு. செல்ஃப் ரிலையன்ஸ்னு என்னென்னா சுயசார்புனாங்க. அடுத்து தற்சார்பு. நம்ம யாரையும் பிறரை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. சரியா? நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும். நமக்கு தேவையானதை நம்ம உற்பத்தி பண்ணணும். சரி, நமக்கு தேவையானதை நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம்னு சொன்னால் தம்பி சேர் எடுத்து போட்டு நேரம். அப்போ நமக்கு தேவையானதை நம்ம உற்பத்தி பண்ணணும்னு சொன்னால் ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அதாவது எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த சர்ப்ளஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்போ இந்தியா எப்போ ஏற்றுமதி பண்ணோம்? சர்ப்ளஸ் இருந்தால் தான் ஏற்றுமதி பண்ணும். அப்போ சுயசார்பு அடையணும் ஃபஸ்ட்டு. அதை சொல்லியிருக்கிறார் பாரத பிரதமர். ஞாபகம் வச்சுங்க, தற்சார்பு இந்தியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்போ தற்சார்பு இந்தியா திட்டத்தினால ஏற்றுமதி அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறாரு. இதில் ஒரு அடிஷ்னல் கொஸ்டின் இருக்கு. எந்த 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறதுல சுயசார்பு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு பிளான் அப்படின்னு சொன்னாவே நமக்கு மிக முக்கியமாக அக்ரிகல்ச்சர், 2வது அப்படின்னாவே இண்டஸ்ட்ரி, 3ன்னு சொன்னால் போத்து, 4 அப்படிங்கிறது சுயசார்பு இருக்குது, வறுமை ஒழிப்பு இருக்குது. 4 எழுதி வச்சுங்க. 4th 5-year பிளான். இந்த 4th 5-year பிளான் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5-year பிளான் நம்ம எங்கேருந்து எடுத்தோம்? ரஷ்யா. ரஷ்யாவில் எத்தனை ஆண்டு திட்டம்? 7 வருட திட்டம். நம்ம ஊரில் 5. எத்தனை 5ஆண்டு திட்டம் இருந்துச்சு? 12 5ஆண்டு திட்டங்கள் இருந்துச்சு. 12 5-year பிளான் அப்படிங்கிறது. 12th 5-year பிளானோட பீரியடு 12-17. 2012-17 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2012-17 ஆன்லைனில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆடியோ வீடியோ கிளியரா? எஸ். ஓகே, எழுதி வச்சுங்க. தற்சார்பு இந்தியா திட்டத்தால் ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு. தற்சார்பு இந்தியா திட்டத்தினால ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு. பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்கிறார். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 2வது கட்ட வாக்குப்பதிவில் எத்தனை சதவீத வாக்குப்பதிவாயிருக்கு? 56. எத்தனை அதமாக இருக்கக்கூடிய தொகுதிகள்? 26. எத்தனை தொகுதிகளுக்கு முடிஞ்சிருக்கு? 50 தொகுதிகள் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட்டில் ஒரு 24, இப்போ ஒரு 26. மொத்தம் எத்தனை தொகுதிகள்? 90 தொகுதிகள். முடிஞ்சது 50. 3வது கட்ட தேர்தல் அப்படிங்கிறது இன்னும் 40 தொகுதிகளுக்கு நடைபெற இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ பரூக் அப்துல்லா அப்படிங்கிறவர் வாக்களிச்சிருக்கிறார் அப்படின்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த விஷயம் பாஜக கூட்டணியில் பாஜக அலையன்ஸ் தேசியவாத காங்கிரஸ் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அந்த நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிறது தொடரும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறவர் அஜித் பவார். அஜித் பவார் அப்படிங்கிறவர் மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சர் அப்படிங்கிறதுல இருக்கிறார், டெப்டி சிஎம். ஸோ டெப்டி சிஎம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார் தேசியவாத காங்கிரஸில் அஜித் பவார். ஏன்னா அந்த கட்சியை 2ஆக உடைச்சாங்க. சரத்பவார், அஜித் பவார். தேசியவாத காங்கிரஸை 2ஆக உடைச்சிருவாங்க. ஸோ 2ஆக பிரிச்சிருவாங்க. ஸோ சரத்பவார் அப்படிங்கிற ஒரு பக்கம், அஜித் பவார் அப்படிங்கிறவர் ஒரு பக்கம். இப்போ அஜித் பவார் சொல்கிறாரு தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிறதுல பாஜகங்கிறதுல தேசியவாத காங்கிரஸ் தொடரும்னு சொல்கிறார். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க.
அதே மாதிரி அங்க 3 பேருடைய கூட்டணியில ஆட்சி நடந்துட்டு இருக்கு. எங்க? மகாராஷ்டிராவில். சிவசேனா அப்படிங்கிறதையும் 2ஆ உடைச்சிட்டாங்க. சிவசேனாங்கிறது 2ஆ உடைச்சாச்சு. யார் யாரு? ஏக்நாத் ஷிண்டே, உத்தவ் தாக்கரே. உத்தவ் தாக்கரே தான் முன்னாள் முதலமைச்சராக இருந்தார். அவர்கிட்ட இருந்து பிரித்து ஏக்நாத் ஷிண்டே கையில் கொடுத்துட்டு இப்போ ஏக்நாத் ஷிண்டே என்னவா இருக்காரு? சிஎம்மாக இருக்கிறார். நல்லா பேசுங்க. இப்போ ஏக்நாத் ஷிண்டே தான் சிஎம். அப்புறம் டெப்டி சிஎம்ல 2 பேர். ஒருத்தர் அஜித் பவார். ஒருத்தர் யாரு? அஜித் பவார். இன்னொருத்தர் யாரு? தேவேந்திர பட்னாவிஸ். ஞாபகம் வச்சுக்கணும். தேவேந்திர பட்னாவிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. தேவேந்திர பட்னாவிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 3 கட்சிகள், பிஜேபி, சிவசேனா, அதே மாதிரி தேசியவாத காங்கிரஸ், 3 கட்சிகள் அப்படிங்கிறது கூட்டாட்சி நடைபெறுகிறது. துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பதவியில இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஸோ எழுதி வச்சுங்க. முக்கியமானது தமிழக வீரர்களுக்கு, தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ், தமிழக ஸ்போர்ட்ஸ் வீரர்களுக்கு 5 கோடி 5 crores தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக எந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்குன்னா பாரா ஒலிம்பிக். பாரா ஒலிம்பிக் அப்படின்னு சொன்னாவே மாற்றுத்திறனாளிகளுக்கு நடத்தக்கூடிய போட்டி. இட் இஸ் ஃபார் டிசபிலிட்டிஸோடு இருக்கக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய போட்டி பாரா ஒலிம்பிக் போட்டி. அப்படிங்கிறது வந்து எங்கே நடந்துச்சு? பாரிஸ் அப்படிங்கிறதுலாம் நடந்துச்சு. பாரிஸில் ஒலிம்பிக் போட்டி. இது எத்தனையாவது ஒலிம்பிக் போட்டி? 3வது ஒலிம்பிக் போட்டி. ஒட்டு மொத்தத்தில் 33வது ஒலிம்பிக் போட்டி. ஸோ 3 ஒலிம்பிக் போட்டிகள் இதுவரை யார் நடத்தியிருக்கா? ஏற்கனவே ஸோ யூகே தான் நடத்தியிருக்கு, லண்டன் நடத்தியிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வரிசையில் பாரிஸும் சேர்ந்துருக்கு. ஸோ 33வது ஒலிம்பிக் போட்டி, பாரா ஒலிம்பிக் போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் வென்ற ஸோ யார் யாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யார் யாருக்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் எழுதி வச்சுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ குறிப்பாக யார் யார் எந்தெந்த பதக்கம் வென்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுதி வச்சுங்க. பேட்மிண்டன் அப்படிங்கிறதுல வெள்ளி பதக்கம். பேட்மிண்டன் அப்படிங்கிறதுல வெள்ளி பதக்கம் துளசி மதி. பேட்மிண்டன் அப்படிங்கிறதுல துளசி மதி சில்வர் மெடல். பேட்மிண்டனில் துளசி மதி சில்வர் மெடல். அதே மாதிரி பேட்மிண்டனில் புரோன்ஸ் மெடல் நித்யஸ்ரீ அண்டு மனிஷா. நித்யஸ்ரீ அண்டு மனிஷா. ஸோ நித்யஸ்ரீ வாங்கியிருக்காங்க, மனிஷா வாங்கியிருக்காங்க. நித்யஸ்ரீ அவங்களும் வாங்கியிருக்காங்க, மனிஷாவும் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹை ஜம்ப் அத்லட்டிக்ஸில் ஹை ஜம்ப் அப்படிங்கிற உயரம் தாண்டுதலில் மாரியப்பன். ஸோ அவரும் என்ன பதக்கம் வாங்கியிருக்காருன்னா வெண்கல பதக்கம். 3 பதக்கங்களை ஒரே போட்டியில் வாங்கியிருக்காரு. தங்கம், வெள்ளி, வெண்கலம். சரியா? தங்கம் வாங்கியிருக்கிறாரு, இது வெள்ளி வாங்கியிருக்கிறாரு, வெண்கலம் வாங்கியிருக்கிறாரு. யாரு? மாரியப்பன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. துளசிமதிக்கு 2 கோடியா? வெள்ளி பதக்கம் வாங்கின துளசிமதிக்கு 2 கோடி. வெண்கலம் என்ற நித்யஸ்ரீ, மனிஷா, மாரியப்பன் தலா 1 கோடி. இப்போ ஒட்டுமொத்தமாக 5 கோடி கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு சார்பாக 5 கோடி. வெள்ளி பதக்கம் வாங்கினவங்களுக்கு 2 கோடி, வெண்கல பதக்கம் வாங்கினவங்களுக்கு தலா 1 கோடி. அப்படிங்கிற போது எத்தனை கோடி கொடுத்துருக்காங்க? 5 கோடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முதல் பக்க செய்தியில் முக்கியமான செய்திகளில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேர்தல், 2ஆம் கட்ட தேர்தல், தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டம், பாஜக கூட்டணியில் தேசியவாத காங்கிரஸ், தமிழக வீரர்களுக்கு 5 கோடி அப்படிங்கிறது பரிசு. யார் யார் எந்தெந்த பதக்கத்தை வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே முக்கியமானதாக சொல்லப்படுது. அடுத்து எழுதி வச்சுங்க. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணம். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ முக்கியமான விஷயங்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத படிச்சுட்டு வரலாம். அடுத்து தொழில்துறை மூலம் 50 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு. ஸோ டார்கெட் அப்படிங்கிற போது 50 lakhs employment opportunities to create 50 lakhs employment opportunities in Tamil Nadu. இதில் இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்துறை மூலம் 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க இலக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க.
தொழில்துறை மூலம் 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க இலக்கு. தொழில்துறை மூலம் 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க இலக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க இலக்கு தொழில்துறை மூலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதுக்காகவே நம்ம ஊரில் என்ன திட்டம் இருக்குது? நான் முதல்வன் திட்டம். எழுதி வச்சுங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தில் அமுல்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுல ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. பிரைம் மினிஸ்டரோட ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாட்டு பயிற்சி. அப்போ இங்கே தொழில்துறை மூலம் 50 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இலக்கு அப்படிங்கிறது மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஞாபகம் வச்சுக்கோம். இந்தியாவில் தொழில் முனைவோர்களுக்காக இருக்கக்கூடிய வங்கியினுடைய பேர் என்ன? பேசுவா மனராஜன் சொல்லப்பா. முத்ராவோட எக்ஸ்பான்ஷன் என்ன? இருங்க, மனராஜன் சொல்ல விடுங்க. மனராஜன் ஃப்ரம் திருநெல்வேலி. மைக்ரோ யூனிட்ஸு டெவலப்மெண்ட்டா சொல்லப்பா. மைக்ரோ யூனிட்ஸு டெவலப்மெண்ட் ரீஃபைனான்சிங் ஏஜென்சி. மைக்ரோ யூனிட்ஸு டெவலப்மெண்ட் ரீஃபைனான்சிங் ஏஜென்சி. முத்ரா வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 2015. எத்தனை வகையான கடன்களை கொடுக்குறாங்க? 3 வகையான கடன்களை கொடுக்குறாங்க. என்னென்ன கடன்கள்? சிசு, கிஷோர், தருண். சிசு, கிஷோர், தருண். சிசுனா எவ்வளவுக்குள்ள? ஸோ 50,000க்குள்ள. சிசுனாவே 50,000. சரியா? கிஷோர்னா தான் 50,000 to 5 லட்சம். 50,000 to 5 லட்சம். அது 5 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும். எது? தருண் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தொழில்துறையின் மூலம் 50 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்க இலக்கு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த வச்சுங்க. மாற்றுத்திறனாளிகள், டிசபிலிட்டிஸோடு இருக்கக்கூடியவங்க போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுக்கு எழுதுறதுக்கு சிறப்பு பயிற்சி, ஸ்பெஷல் கோச்சிங் தமிழக அரசு நிறைய அந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கு நிறைய இலவச பயிற்சிகள் நடத்திட்டு வராங்க. குறிப்பாக ஒவ்வொரு தாலுக்குலையும் நாலேஜ் சென்டர் அப்படிங்கிறத உருவாக்கிட்டு வராங்க. நாலேஜ் சென்டர். இப்போ நம்ம காரைக்குடியில் கூட கண்ணதாசன் மணிமண்டபம் பக்கத்தில் நாலேஜ் சென்டர் அப்படிங்கிறது இருக்குது. அது பிரத்யேகமாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு தான் அது பண்ணுறாங்க. இப்போ மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி முகாம்கள் அப்படிங்கிறது நடத்துகிறாங்க. ஸோ அதுவும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நேற்றுக்கு ஒரு முதலமைச்சர் மீது வழக்கு அப்படி சொல்லி பார்த்தோம். நில ஒதுக்கீடுல யாரு? சீதாராமையா எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்? கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர். மைசூரு மாநிலம்ங்கிறது கர்நாடக மாநிலம்னு எப்போ மாறுச்சு? 1973. இஸ்ரோ எங்க இருக்கு? பெங்களூர், கர்நாடகாவில் தான் இருக்கு. இஸ்ரோ எங்க இருக்கு? பெங்களூரு, கர்நாடகாவில் தான் இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பெண் மருத்துவர் கொலை சம்பவம்ங்கிறது எந்த மாநிலத்தில்? வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் சிட்டி கொல்கத்தா. வெஸ்ட் பெங்காலோடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. நல்லா பேசுங்க. மம்தா பானர்ஜி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. மம்தா பானர்ஜி. ஸோ முக்கியமானது. அடுத்த வச்சுங்க. இந்தியா முழுவதும், த ஹோல் இந்தியா, இந்தியா முழுவதும் சரியா, பள்ளிகள் அருகே, ஸோ நியர்பை ஸ்கூல்ஸ், பள்ளிகள் அருகே புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு தடை. அதாவது நமக்கு டொபாக்கோ ரிலேட்டடு திங்ஸ், புகையிலை பொருட்கள் அப்படிங்கிறது விற்பனைக்கு தடை. பேன் பண்ணியிருக்காங்க. யாரு சார் உத்தரவு? உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உத்தரவு கொடுத்துருக்கு. ஸ்கூல் பக்கத்தில் எந்த விதமான புகையிலை பொருட்களும் விற்பனை செய்யக்கூடாது. அது சிகரெட்டாக இருக்கலாம், குட்காவாக இருக்கலாம், பான் மசாலா, இல்லை எனிதிங் எல்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு புகையிலை பொருட்களையும் விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு தடை அப்படிங்கிறது. சரி, இந்தியாவில் புகையிலை அப்படிங்கிறது ஒழிப்பு தினம் எப்போ? ஆன்டி டொபாக்கோ டே அப்படின்னு சொல்லுவாங்க. May 31 எழுதி வச்சுக்கணும். புகையிலை ஒழிப்பு தினம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. புகையிலை ஒழிப்பு தினம் அப்படிங்கிறது எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? இன்னைக்கு வெரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட், இந்த பேட்சுக்கான வெரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்கு. மேத்தமெட்டிக்ஸில் 2 டாபிக் சரியா, ஆவரேஜ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ரீசனிங்கில் 2 டாபிக் சரியா, ஆல்ஃபா டெஸ்ட் அண்ட் அனாலஜி. அதுக்கப்புறம் பாலிட்டியில் 3 டாபிக், ஃப்ரேமிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், ப்ரியாம்பிள். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் 2 டாபிக், ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் அண்ட் வார்ஸ். இந்தியாவில் நடந்த வார்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அடுத்து முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கலாம். எழுதி வச்சு
அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, வயநாடு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. வயநாடுனுடைய முன்னாள் எம்பி யாரு? ராகுல் காந்தி இப்ப எந்த இதோட எம்பியா இருக்காரு? ரேபரேலி தொகுதியினுடைய 2 தொகுதியில் நின்றார். ரேபரேலியும் வயநாடுலையும் நின்றார், 2லுமே ஜெயிச்சார். இப்ப ரேபரேலி தொகுதியில அவர் கண்டினியூ பண்றாரு. அப்ப கண்டிப்பா ஒரு தொகுதி அவர் ராஜினாமா பண்ணணும். அப்படி ராஜினாமா பண்ணிட்டாரு. அந்த ராஜினாமா பண்ணதுக்கு அவர் சார்பா யார் நிக்கிறார்? பிரியங்கா காந்தி நிக்கிறாங்க. வயநாட்டில் பிரியங்கா வரலாற்று வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுவும் முக்கியமான செய்தியாக இன்னைக்கு பார்க்கப்படுது. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அடுத்து எழுதி வச்சுங்க. யாருங்க? ஹேமந்த் சோரன் அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்? ஜார்க்கண்ட் மாநிலத்தோட கேபிட்டல் சிட்டி எது? ராஞ்சி. ஜார்க்கண்ட் மாநிலத்தோட கேபிட்டல் சிட்டி ராஞ்சி. ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது இந்தியாவோட எத்தனையாவது மாநிலம்? 28வது மாநிலம். பீகார்ல இருந்து நவம்பர் 15, 2000 பிரிஞ்சு. பீகார்ல இருந்து நவம்பர் 15, 2000 பிரிஞ்சு. நவம்பர்ல மட்டும் எத்தனை மாநிலங்கள் பிரிஞ்சு? 3 மாநிலங்கள். நவம்பர் 1, நவம்பர் 9, நவம்பர் 15. நேற்றுக்கு நம்ம பாலிட்டியில் படிச்சதா. நவம்பர் 1, நவம்பர் 9, நவம்பர் 15 3மே எந்த வருஷம் தான்? 2000 தான். அப்ப யாரு? சத்தீஸ்கர் எந்த மாநிலத்திலிருந்து? மத்திய பிரதேசத்துல இருந்து. அப்போ உத்தராஞ்சல் யார்கிட்ட இருந்து? உத்தரப்பிரதேசத்துல இருந்து. உத்தராஞ்சல் தான் இப்ப என்னவா அழைக்கப்படுது? உத்தரகாண்ட் அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது. அப்ப மாநிலங்கள் எதன் அடிப்படையில் பிரிஞ்சிருக்கு? மொழி வாரியாக பிரிஞ்சிருக்கு. அந்த மாநிலங்களை எத்தனை வகையா பிரிச்சிருந்தாங்க? 4 வகையா பிரிச்சிருந்தாங்க. பார்ட் ஏல 9, பார்ட் பில 9, பார்ட் சில 9. ஆமாவா இல்லையா? 27 அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவு, சிறையில் இருந்து சவுக்கு சங்கர் விடுவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சார் அப்படின்னு சொன்னா, இந்தியா சீனா உறவு மேம்பட. To strengthen India and China relations. To strengthen India and China relations. இந்தியா சீனா உறவு மேம்பட எல்லையில் அமைதி அவசியம் சொல்றாங்க. சரியா? Peace must in frontier. Peace must in frontier. எல்லை பகுதியில் அமைதி அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஜெய்சங்கர், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா சீனா உறவு அப்படிங்கிறது பலப்படணும்னு சொன்னால், மேம்படணும்னு சொன்னால், எல்லையில் அமைதி அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்த்தி சொல்லுமா? இந்தியா சீனாவோட எல்லை கோடு என்ன பேரு? மக்மோகன். என்னங்க? மக்மோகன். இந்தியா பாகிஸ்தான் ரெட் கிளிஃப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியா ஆப்கானிஸ்தான் டூரண்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் டூரண்ட் லைன் ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது. இந்தியாவோட நிறைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை பங்களாதேஷ் 45, 16, 4516 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆப்கானிஸ்தான் தான் குறைச்சுன்னு சொல்கிறோம். எவ்வளவு? 106. ஆப்கானிஸ்தான் குறைச்சு 106. இன்னைக்கு ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் வேகமாக பார்த்து முடிப்போம். முடிச்ச கையோட உங்களுக்கு அப்படியே டெஸ்ட் நம்ம ஆரம்பிச்சு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முதல் டெஸ்ட்லேருந்தே நல்லா ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய மார்க்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு வாங்க. சரியா? சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்கு, மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ மார்க்கு, லாங்குவேஜில் எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிறலாம் எடுத்துட்டு வாங்க. அடுத்து செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிற சாம்பியன்களுக்கு 3.2 கோடி அப்படிங்கிறது நம்முடைய இந்திய அரசு வழங்கியிருக்கு. தமிழக அரசு 5 கோடி கொடுத்துருக்குறாங்க பேரா ஒலிம்பிக்ல அந்த 4 பேருக்கும். ஆனால் இந்திய அரசாங்கம் செஸ் ஒலிம்பியாடில் வெற்றி பெற்றவர்களுக்கு 3.2 கோடி அப்படிங்கிறது பரிசு கொடுத்துருக்காங்க. 3.2 கோடி, 3.2 crores. சாரி, இது எங்க நடந்துச்சு? ஹங்கேரியில் எங்க நடந்துச்சு? புடாபெஸ்ட். எத்தனையாவது? 45வது. ஆடவர்களையும் சரி, மென்னு அண்ட் விமன் போத்தில் என்னது? கோல்டு. இதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி புரோஞ்ச் தான் அடிச்சிருக்கோம். புரோஞ்ச் அப்படிங்கிறத அடிச்சிருக்கோம். ஆடவர் அணி எத்தனை முறை அடிச்சிருக்கு? 3 முறை ஏற்கனவே அடிச்சிருக்கு புரோஞ்ச். இப்போ தங்கம் அப்படிங்கிறது முதல் முறை. அதே மாதிரி பெண்கள் அணி எத்தனை முறை வெண்பட்டிருக்கு? 2 முறை வெண்கலம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ தங்கம் வென்றிருக்கிறாங்க. செஸ் ஒலிம்பியாடு போட்டியில் சாம்பியன் இந்திய ஆடவர் மகளிர் அணியிலான புதுடெல்லியில் நரேந்திர மோடி அவர் உரையாடி அவங்களுக்கு பரிசு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. குறிப்பாக இந்தியாவை பொறுத்தளவில் அதோட பயிற்சியாளர்
இரு அணிகளின் பயிற்சியாளர்களான அபிஜித் குந்தே அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அதே மாதிரி ஸ்ரீநாத் நாராயணன் அபிஜித் குந்தே, ஸ்ரீநாத் நாராயணன், அவங்களுக்கு 15 லட்சம் கொடுத்துருக்காங்க. தலா 15 லட்சம், அவங்களுக்கு 15 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யார் யார் சார்? மொத்தம் 3.2 கோடின்னு சொன்னோம். அதில் குகேஷ், நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் குகேஷ். அதே மாதிரி பிரக்யானந்தா தமிழ்நாட்டை சார்ந்தவர். அதே மாதிரி அர்ஜுன் எரிஹைசி, இவங்களாம் ஆடவர். பிரக்யானந்தா, அர்ஜுன் எரிஹைசி. அதுக்கப்புறம் விதித் குஜராத்தி, ஹரிகிருஷ்ணா. இவங்க எல்லாருமே நம்முடைய மென் அந்த மாதிரி செஸ் ஒலிம்பியாடில் பதக்கம் பெற்றவர்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி விமன் கேட்டகரியில் மகளிர் அணி அப்படின்னு சொல்லி போட்டுங்க. அதில் திவ்யா தேஷ்முக், அடுத்து வைசாலி, அடுத்தது ஒன்று ஹரிஹா, இங்கிட்டு தானியா சஷ்தேவ், அதுக்கப்புறம் வந்திகா அகர்வால். இவங்க எல்லாருக்குமே தலா 25 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருக்கும் சேர்த்து மொத்தம் 25 லட்ச ரூபா, தலா 25 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இங்கே பேரா ஒலிம்பிக் அப்படிங்கிறதுல வெள்ளி பதக்கம் வாங்கினவங்களுக்கு 2 கோடி கொடுத்துருக்காங்க. வெண்கல பதக்கம் வாங்கினவங்களுக்கு 1 கோடி கொடுத்துருக்காங்க தமிழக அரசு. இதுவும் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு, முக்கியமானது. ஸோ யார் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க எழுதி வச்சுங்க. MBA மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், உலகினுடைய 100 சிறந்த கல்வி நிறுவனங்கள், the 100 டாப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர்ல்டில், 100 டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் MBAல 100 அந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் 14 அப்படிங்கிறது வந்து இந்தியா கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு போடுங்க. 14 அவுட் ஆஃப் 100க்கு 14, அவுட் ஆஃப் 100க்கு 14 வந்து இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு சார் முதலிடத்தில் இருக்கிறா அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவோட ஸ்டான்ஃபோர்டு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் வேர்ல்டுலேயே நம்பர் 1ல் இருக்கு. MBAல ஸ்டான்ஃபோர்டு தொடர்ந்து 5 ஆண்டுகளா, சரியா, தொடர்ந்து 5 ஆண்டுகள் கண்டினியூஸ் 5 இயர்ஸா முதல் இடத்தை பிடிச்சிருப்பது ஸ்டான்ஃபோர்டு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ நம்ம ஊரை பொறுத்தவரை பெங்களூரு, அகமதாபாத், கொல்கத்தா, இந்தூர், லக்னோ, உதய்பூர், கோழிக்கோடு ஆகிய 7 IIM இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கோழிக்கோடு வருது, உதய்பூர் வருது, லக்னோ வருது, இந்தூர் வருது, கொல்கத்தா வருது, அகமதாபாத் வருது, பெங்களூரு வருது. சதர்ன் இந்தியாவில் 2, பெங்களூரு அண்டு கோழிக்கோடு இந்த 2 பிளேஸ் வருது. IIM இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மொத்தம் 14 இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்முடைய டாப் 100 அப்படிங்கிறதுல MBAல இருக்கக்கூடியது. அடுத்து எழுதி வச்சுங்க, டெல் அபியூ அப்படிங்கிற ஒரு நகர். இது எங்கே சார் இருக்கு? இஸ்ரேல். டெல் அபியூ அப்படிங்கிற ஒரு சிட்டி. டெல் அபியூ, DEL, டெல் அபியூ, ABIV, டெல் அபியூ அப்படிங்கிறதுல ஹிஸ்புல்லா ஏவுகணை வீச்சு. ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் லெபனான் நாட்டை சார்ந்த ஹிஸ்புல்லா அப்படிங்கிற தீவிரவாதிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மிசில் ஏவுகணை அப்படிங்கிறத வீசி இருக்கிறாங்க. ஸோ ஒரே புகை மண்டலமாக காட்சியளிக்குது. ஏவுகணை தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. தரைவழி தாக்குதலுக்கு தயாராகுங்கள் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் அப்படிங்கிறது. இப்போ இஸ்ரேல் இது வரைக்கும் வான்வெளி தாக்குதல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
இன்னும் தரைவழி அப்படிங்கிறது போகலை. ஸோ தரைவழி தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இழப்புகள் அதிகமாக இருக்கும், உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கும். அதுக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தன்னுடைய இராணுவ படைக்கு அறிவுறுத்தி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ போர் அப்படிங்கிறது பயங்கரமாக மூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மூன்றாம் உலகப் போரை நோக்கி உலகம், மூன்றாம் உலகப் போரை நோக்கி உலகம். அடுத்த போர் நிறுத்த திட்டத்திற்கு ஆதரவு ஐநாவில் ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறவர் வலியுறுத்தி இருக்கிறார். ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறவர் எந்த தேசத்தினுடைய அதிபர்? உக்ரைன். நினைவு, உக்ரைன் நாட்டினுடைய அதிபர் ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி. ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறவர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் ஒத்துக்கிறோங்க, உக்ரைன் வந்து ஆதரவு கொடுக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன், இன்னைக்கு உன்னோட கரண்ட் அஃபேர்ஸில் கடைசி நியூஸ், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை, காண்டினென்ட் டு காண்டினென்ட், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை, அந்த மிசைல் சீனா அப்படிங்கிறது சோதனை பண்ணியிருக்கு. சீனா டெஸ்டிஃபைடு சரியா, காண்டினென்ட் டு காண்டினென்ட் மிசைல், காண்டினென்ட் டு காண்டினென்ட் மிசைல் அப்படிங்கிறத சோதனை பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்கா வரை சென்று தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட அந்த ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக இருந்ததாக சீன பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கு. நாங்கள் அடித்தோம்னா அமெரிக்கா வரைக்கும் போகுங்க, அமெரிக்கா வரைக்கும் போய் இது தாக்குதல் நடத்தும். அது எந்த வகை ஏவுகணைனா ஐசிபிஎம் வரிசையில் ஐசிபிஎம். இன்னைக்கு வந்து செப்டம்பர் 26 சிக்ரியோட பொது பார்வையாளர்கள் தினம். ஸோ யார் வேணாலும் போகலாம், உள்ளே போய் பார்க்கலாம். காலையில் 9 மணிலேருந்து மாலை 4 மணி வரை சிக்ரியை எல்லாரும் பார்க்கலாம். எல்லா நாளும் பார்க்க முடியாது, ஸோ இந்த நாள் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் பாருங்கள் சயின்ஸில் என்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் என்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது, இந்திய அரசாங்கத்திற்கு சிஎஸ்ஐஆரோட பங்களிப்பு என்ன, சென்ட்ரல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அவங்களுடைய பங்களிப்பு என்ன. சிஎஸ்ஐஆரோட ஒட்டுமொத்த இயக்குனர் யார்? இந்தியாவோட இயக்குனர் டாக்டர் கலைச்செல்வி மேம். டாக்டர் கலைச்செல்வி மேம் இந்தியாவை சார்ந்தவங்க. டாக்டர் கலைச்செல்வி மேம் அப்படிங்கிறவங்க இந்தியாவை காரைக்குடியை சார்ந்தவங்க. இந்தியாவை சார்ந்தவங்க தான் இருக்க முடியும். நம்ம சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சிக்ரியில் டைரக்டராக இருந்தவங்க, சிசிஆரோட டைரக்டராக இருந்தவங்க, முதல் பெண் இயக்குனர். சிஎஸ்ஐஆருக்கு முதல் பெண் இயக்குனராக வந்திருக்கக்கூடிய டாக்டர் கலைச்செல்வி மேம். டாக்டர் கலைச்செல்வி மேம் அதை ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சீனா சோதனை, அது ஐசிபிஎம் அப்படிங்கிற ரக ஏவுகணை சார்ந்தது. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சீனா ஏவுகணை படையில் DF-31 AG, DF-5B, ADF-41 இந்த மாதிரி எங்கிட்ட நிறைய இருக்கப்ப எங்ககிட்ட எதுவும் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி எச்சரிக்குது. எங்ககிட்ட எதுவும் வச்சுக்காதீங்க, நாங்கள் நினச்சா உலகையை அழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ரஷ்யா அப்படி தான் சொல்லிட்டு இருக்கு, வடகொரியா அப்படி தான் சொல்லிட்டு இருக்கு, அமெரிக்கா அப்படி தான் சொல்லிட்டு இருக்கு. உலக நாடுகள் எல்லாமே தயாராக வச்சிருக்கிறாங்க. சரியா, அறிவியல் அப்படிங்கிறது இட் இஸ் அ பூம் ஆர் கர்ஸ் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி சொன்னாங்க. அறிவியல், சயின்ஸ் இஸ் எ பூம் ஆர் கர்ஸ், வரமா சாபமா. பூம் அப்படின்னா வரம், கர்ஸ்னா சாபம். அறிவியல் வரமா சாபமா அப்படிங்கிற மாதிரி அதிகபட்சமாக சாபத்துக்கு தான் இருக்குது. வரம் அப்படிங்கிறத விட சாபத்துக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா உயிர்களை கொல்றது, இந்த மாதிரி அழிக்கிறது. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மனித அந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுவே நாற்று நடுது, அதுவே கதிரை இருக்குது, அதுவே களத்தில் சேர்க்குது. அப்படிங்கிற போது 1000 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோபோ செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே எல்லாருக்கும் ஆபத்து அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நேற்று கூட ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்லியிருக்கார், யுவன் சங்கர் ராஜா, ஆனால் அடுத்த 5 அல்லது 10 ஆண்டுகளில் மியூசிக் டைரக்டரே இருக்க முடியாதுங்க, மியூசிக்கே யார் தான் போடுவா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ விஜயகாந்த் நடிக்க ஆரம்பிச்சார்ல, விஜயகாந்த் நடிக்க ஆரம்பிச்சாரு என்ன. ஸோ அவர் வந்து இது உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார், அவர் வந்து ஸ்கேன் பண்ணி விட்டால் போதும் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவர் ஸ்கேன் பண்ணி விட்டால் போதும். இப்போ நம்ம கூட மறந்துடுவோம், மனுஷன் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி கிடையாது. அதுலேயும் ஏஆர் ரகுமான் அதை குறித்து அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னதான் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மியூசிக் அடித்தாலும் ஹியூமன் டச் இருக்காது, ஹியூமன் டச் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ ஞாபகம் வச்சுங்க, இன்றைக்கி உன்னால கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். என்னென்ன முக்கியமாக சொல்லியிருக்காங்க. தங்கம் விலை எவ்வளோ இருக்குது தெரியுமா? 56,480, 56,480, அரௌண்ட் 56,000 அந்த மாதிரி போயிடுச்சு. இது ரா தங்கம், சரியா, ரா அந்த மாதிரி கோல்டு. இதில் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் சேர்த்திங்கன்னா அது ஓடிடும் 65.
65 ஓடிடும். செய்கூலி சேதாரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது சேர்த்தாங்கன்னா 65,000 அந்த மாதிரி வந்துடும். ஸோ கோல்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. கோல்டு இந்தியாவில் எங்கே? கேஜியா, கர்நாடகாவில் கோலார் மாவட்டத்தில். கர்நாடகாவில் கோலார் மாவட்டத்தில். வேர்ல்டில் எங்கே? வேர்ல்டில் எங்கே அதிகமாக கிடைக்குது? கிம்பர்லி. கிம்பர்லி அப்படிங்கிறது ஜப்பான். சரி, கிம்பர்லி அப்படிங்கிறது சவுத் ஆப்பிரிக்கா. கிம்பர்லி அப்படிங்கிறது சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அப்படியே கிளாஸ் கண்டினியூ பண்ணி